ஹிண்டன்பர்க் நிறுவனர் நடே ஆண்டர்சன் தனது ஆய்வு நிறுவனத்தை கலைக்கப் போகும் முடிவினை அறிவித்த சில மணி நேரத்தில் பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகள் கடுமையாக உயர்ந்தன. இந்நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது பங்கு முறைகேடு குற்றச்சாட்டை வைத்தது குறிப்பிடத்தக்கது. தனது நிறுவனத்தினை மூடுவது குறித்து நடே ஆண்டர்சன் கூறுகையில், நாங்கள் மேற்கொண்டு வந்த திட்டங்கள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் நிறுவனத்தை கலைக்க முடிவு செய்துள்ளோம். எங்களுடைய கடைசி வழக்கான போன்சி வழக்கை முடித்துவிட்டோம். அதன்படி இன்றுதான் எங்களின் கடைசி நாள் என்று தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கை வெளியான சில மணி நேரத்தில் அதானி குழுமத்தின் அதானி என்டர்பிரைசஸின் பங்குகள் 4.16% உயர்வடைந்தது. மேலும் அதானி போர்ட்ஸ் பங்குகள் 3.16% உயர்ந்தது. அதானி பவர்ஸ் 4.79% உயர்ந்தது. அதானி எனர்ஜி பங்குகள் 2.5%, அதானி கிரீன் எனர்ஜி 4.91%, அதானி கேஸ் 3.8% உயர்ந்தது. மேலும் அதானி குழுமத்தின் மற்ற நிறுவனத்தின் பங்குகள் நேர்மறையில் விற்பனையாகின. அமெரிக்காவின் பங்கு முதலீடுகள் குறித்து ஆய்வு செய்யும் நிறுவனமான ஹிண்டன்பர்க், அதானி குழுமம் பெருநிறுவன நிர்வாக விதிமுறைகளை மீறி தனது பங்குகளை கையாளுவதற்காக முறைகேடுகள் செய்ததாக கடந்த 2022ஆம் ஆண்டு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்திருந்த அதானி குழுமம் அவை உள்நோக்கம் கொண்டவை, தவறானவை என்று நிராகரித்திருந்தது. அதானி குழுமத்தின் மீது $150 மில்லியன் முறைகேடு குற்றச்சாட்டு புயலை உண்டாக்கியது முதல் நிக்கோலா மற்றும் ஈராஸ் இன்டர்நேஷனல் போன்ற ஜாம்பவான்களை வீழ்த்துவது வரை ஹிண்டன்பர்க்கின் அறிக்கைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அந்நிறுவனத்தை கலைக்கப் போவதாக அதன் நிறுவனர் நடே ஆண்டர்சன் அறிவித்திருந்தார். ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை மூடுவதற்கான காரணத்தை விளக்கி தனிப்பட்ட குறிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில், கடந்த ஆண்டு இறுதியில் எனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் குழுவினரிடமும் பகிர்ந்து கொண்டபடி ஹிண்டன்பர்க் நிறுவனத்தை கலைக்க முடிவு செய்துள்ளேன். நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்த திட்டங்கள் முடிந்ததும் இதனை செய்யலாம் என்று நினைத்திருந்தோம். சமீபத்தில் நாங்கள் முடித்து அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்ட போன்சி வழக்குகளின்படி எங்களுடைய கடைசி நாள் இதுதான். இந்த முடிவு எந்த வெளிப்புற அழுத்தமும் உடல்நல பாதிப்பும் தூண்டுதல்கள் காரணமாகவும் எடுக்கப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் இயல்பாக அதன் முடிவுக்கு வந்துள்ளது. நிறுவனத்தின் மீதான எனது தீவிர அக்கறை வாழ்க்கையின் பிற விஷயங்களை புறக்கணிப்பதாகவே இருந்தது. ஆரம்பத்தில் என்னை நிரூபிக்க வேண்டும் என்ற உந்துதலால் இந்த தீவிரம் உண்டானது. காலப்போக்கில் ஹிண்டன்பர்க்கை என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாக மட்டுமே பார்க்க தொடங்கினேன். அடுத்த 6 மாதத்தில் எங்கள் நிறுவனத்தின் ஆய்வு முறைகளை வெளியிடும் விதமாக ஆவணங்கள், வீடியோக்களை பொதுவெளியில் வெளியிட திட்டமிட்டுள்ளேன். இது மற்றவர்களையும் இது போன்ற வேலையை செய்ய தூண்டும் என நம்புகிறேன். எங்களின் பணிகளால் சுமார் 100 தனிநபர்கள் ஒழுங்குமுறை அதிகாரிகளால் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை சந்தித்துள்ளனர். இதில் பெரும் பணக்காரர்களும் நிறுவனங்களும் அடங்கும். நாங்கள் அசைத்து பார்க்க நினைத்த நிறுவனங்களை அசைத்து பார்த்தோம். இவ்வாறே நடே அதில் தெரிவித்திருந்தார். ஹிண்டன்பர்க் 11 பேர் கொண்ட சிறிய அளவே ஆனாலும் அர்ப்பணிப்பு கொண்ட நிறுவனமாக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது.